ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பும் தேங்காய் பால் சோறும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே. இன்றைக்கி அவங்களோட பர்த்டே. ஓகே, அதுக்கு அவங்களே மார்க்கெட்டுக்கு போய் மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன். அதை எனக்கெல்லாம் சுத்தம் பண்ண தெரியாதுப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீ போய் சால்னா ரெடி பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பாரு, நான் ஒரு பக்கம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், மீனை சுத்தம் பண்ணி கழுவி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. அதனால நான் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி தாளித்து விட்டு வச்சுட்டேன். இங்கே ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டே இருந்தேன். அதுங்காட்டியும் சஃபி இடையில வந்து ஒரு ஹாய் சொல்லுங்கம்மா அப்படின்னா, சரி நான் அவனுக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு திரும்பவும் சால்னாவுக்கு தேவையானதை ரெடி பண்ணி தாளித்து விட்டுட்டே அப்படியே மற்ற வேலையும் பார்த்துட்டே இருந்தேன். அதுக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்த்தா மீனை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை நாங்கள் 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு. ஆனால் அவங்க அளவுக்குள்ளே நம்மளாலாம் சுத்தம் பண்ண முடியாதுமா. அது என்னால் சுத்தமாக முடியாது. நான் வரைக்கும் மீன்லாம் சுத்தம் பண்ணதே இல்லை. இது மாதிரிலாம் கட் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணதில்லை. ஒரு நாள் ட்ரை பண்ணேன், அன்றைக்கி படுத்துக்கிட்டேன், கை காலெலாம் வலிக்குதுன்னு. அந்தளவுக்கு நம்ம தெம்பாக இருக்கும். அவங்க சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இங்கே மசாலா போட்டு ஊற வச்சுட்டு இந்த பக்கம் தேங்காய் பால் சோறு எப்படி செய்கிறதுன்னு அதை ரெடி பண்ணி தாளித்து விட்டுட்டு இருந்தேன். அது எப்படின்னா, கொஞ்சோண்டு நெய் விட்டுட்டு அதில் வெந்தயம் சும்மா லைட்டாக போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அப்புறம் லாஸ்ட்டாக இஞ்சி போட்டு எல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்புறமா நம்ம தேங்காய் பால் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். அதை நம்ம தண்ணி அளந்து ஊற்றுறோம்ல, அந்த அரிசிக்கு எத்தனை படி அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றுறோம்ல, அதுக்கு பதிலாக தேங்காய் பாலாக ஊற்றிட்டு லாஸ்ட்டாக உப்பு போட்டுட்டு அப்புறமா அரிசியும் தூக்கி போட்டு குக்கரில் மூடி வச்சிடணும். சரி, அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பக்கம் மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிடுவோன்ட்டு எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சு மீனையும் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. எல்லாருக்கும் சரியான பசி தாங்க முடியல. சரி, நீ சீக்கிரம் ரெடி பண்ணுமா, நான் போய் நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ரோஸ் செடியை சுத்தம் பண்ணி கொடுங்கன்ட்டு, க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன்ட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, அப்பாவும் பிள்ளையும். சரி, அந்த கேப்பில் எப்படியோ சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோன்ட்டு நான் அவசரமாக வறுத்துட்ருக்கேன் மீனை. சரி, மீன் ஒரு பக்கம் வேகட்டும், இவங்க 2 பேரும் என்ன தான் பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போன்னு பார்த்தா 2 பேரும் பக்காவாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. செடியை கட் பண்ணி அந்த தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதில் அந்த செடியை கொஞ்சம் பூச்சி பிடிச்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. செடிங்களே ஒரு மாதிரி இருந்துச்சு. இந்த தோட்டத்தை வேறு க்ளீன் பண்ணணும். அதனால் அது செடியெல்லாம் வேஸ்ட்டாக ஒரு மாதிரி ஆயிட்டு. சரின்னு பார்த்தா சாப்பாடு ரெடி ஆகிட்டு. சரி சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாச்சு. உடனே அவங்களும் கை காலெலாம் கழுவிட்டு வந்துட்டு உட்காந்துட்டாங்க சாப்பாட்டில். சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இந்த மீன் குழம்பு, தேங்காய் பால் சோறு, வறுவல் எல்லாம் ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதுங்காட்டியும் சாப்பாடை வச்சுட்டு ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு ரெடி, செம்ம டேஸ்ட்.